என் ரவி மேற்கு வங்க ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேற்கு வங்க ஆளுநராக செயல்பட்டு வந்த ஆனந்த் போஸ் திடீரென ராஜினாமா செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் உடனடி முடிவாக ஆளுநர் என் ரவி மேற்கு வங்கத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசு தரப்பிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையிலும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த மேற்கு வங்க மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆனந்த் போஸ் ராஜினாமா செய்து குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அந்த இடத்திற்கு தற்பொழுது தமிழக ஆளுநர் என் ரவி புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி சமூக வலைதளமான எக்ஸில் வெளியிட்டுள்ள ஒரு தகவலின்படியில் மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியை மேற்கு வங்க மாநிலத்தினுடைய ஆளுநராக நியமனம் செய்ய உள்ளதாக அவரிடம் தெரிவித்ததாக தற்போது மம்தா பானர்ஜி தன்னுடைய அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படும். அது மட்டுமல்லாமல் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆனந்த் போஸினுடைய ராஜினாமா என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மம்தா பானர்ஜி தன்னுடைய அந்த ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமாக மேற்கு வங்க மாநிலத்தில் இன்னும் ஒரு சில வாரங்களில் அதிகாரப்பூர்வ சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற உள்ள நிலையில் வன்முறை உள்ளிட்டவற்றை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தகவலானது வெளியாகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே லடாக்கினுடைய துணைநிலை ஆளுநரும் தற்பொழுது ராஜினாமா செய்தார். குறிப்பாக அதாவது தேர்தல் நடக்க உள்ள மாநிலங்களான தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இந்த கட்டத்தில் ஒரு ஆளுநருடைய மாற்றம் என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தையும் மிக முக்கியமாக அரசியல் தலைவர்கள் தற்பொழுது முன்வைத்து வருகிறார்கள். இருப்பினும் தமிழ்நாட்டில் புதிய ஆளுநராக மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஆளுநராக இருக்கக்கூடிய ஏகே பல்லா கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பையும் குடியரசுத் தலைவர் மாளிகையோ அல்லது மத்திய உள்துறை அமைச்சகமோ தற்பொழுது வரையிலும் வெளியிடாத நிலையில் இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது வெளியாக குறிப்பாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியினுடைய அந்த ஒரு பதிவிற்கு பிறகு பல்வேறு செய்திகளான தற்பொழுது வெளியாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இந்த தருணத்தில் ஆளுநருடைய ராஜினாமா என்பது ஒரு கேள்வியை எழுப்புகிறது என்ற ஒரு கருத்தையும் மேற்கு வங்க முதல்வர் கடுமையான ஒரு கருத்தாக அவர் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக நியமனம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தமிழ்நாட்டிற்கு புதிய அதாவது கூடுதல் பொறுப்பு என்ற அடிப்படையில் ஏகே பல்லா தமிழ்நாட்டினுடைய அந்த ஒரு ஆளுநர் பொறுப்பை வகிப்பார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்கள்.